கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் டூல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெஸ்ட்டான டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஷாப் வந்து காஞ்சிபுரத்திலே இருக்குது. ஸோ ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் 8489011547 நம்பர் கால் பண்ணிட்டு நம்ம கடையில் நேரில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். வேறு அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற பட்சத்தில் நாங்கள் கொரியரும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொரியர் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுற பட்சத்தில் நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் யூசேஜுக்கும் சரி, நீங்கள் ஒரே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க, இல்லை 4-5 சிஸ்டமில் ஒரு 10-20 சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் சரி, இப்படி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு 3 பெஸ்ட்டு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மணியும் சேவ் பண்ணும், டைமையும் சேவ் பண்ணும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா லேண்ட் டெஸ்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் டூல். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2-in-1 கேசிங். இந்த 3 டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக. ஸோ ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம லேண்ட் டெஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். லேண்ட் டெஸ்டர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேண்ட் கேபிள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சிசிடிவியில், ஐபி கேமராவுக்கு பார்த்துருப்பீங்க, நெட்வொர்க்கிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த கேபிள் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, லேண்ட் ஜாக் வந்து உடஞ்சிருச்சு, இல்லை கேபிள் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த கேபிளை கண்டினியூட்டி கரெக்டாக வருதா, கேபிள் வந்து கரெக்டாக தான் இருக்கா, இல்லை நீங்கள் ஜாக் நீங்களே கிரிம்பிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம கிரிம்பிங் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா, ஒயர் வந்து எங்கேயும் விடாமல் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா, இப்படி எல்லாத்துக்குமே இந்த லேண்ட் டெஸ்டர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த லேண்ட் டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் RJ45, RJ11 இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ RJ11 பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கேபிள், RJ45 வந்து நம்ம யூஸ் பண்ணுற லேண்ட் இன்டர்நெட்டுக்கும் சரி, சிசிடிவியில் ஐபி கேமராவுக்கும் நம்ம யூஸ் பண்ண சொல்லி லேண்ட் கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 சமயத்துலையும் சரி, இந்த 2 சமயம் தான் இல்லை, நிறைய சமயத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் இந்த லேண்ட் டெஸ்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான டூல்ஸ்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரிம்பிங்காகவே எங்கள் ஷாப்புக்கு நிறைய டைம் வந்துருக்குறாங்க. ஸோ அந்த டைம்லாம் ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், ஒரு சில டைமில் வந்து எங்களால் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாமே வெளியே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்திலலாம் ஒரு கிரிம்பிங் டூலோ இல்லை இந்த லேண்ட் டெஸ்டர் ரெண்டுமே நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டியதே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் ஒர்க்கை நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த லேண்ட் டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ 9 வோல்ட் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாக்குள்ளேயே கிடச்சிரும், 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாயிலே கிடச்சிரும் உங்களுக்கு. அந்த பேட்டரி வாங்கி நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பட்சத்தில் இதில் ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், ஆன் ஆஃப் ஸ்லோ. ஓகேங்களா. எல்இடி லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட்டு தனியாகவே கொடுத்துருவாங்க இண்டிகேஷனுக்கு. அது இல்லாமல் ஒரு 8 எல்இடி லைட்டு ஸோ கிரவுண்டுக்காக இருக்கும். நீங்கள் ஆன் பண்ண உடனே ஸோ ஒவ்வொரு லைட்டாக அந்த லேண்ட் கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கேபிள் இருக்கும். ஓகேங்களா, 4 பேர் 8 கேபிள் இருக்கும். அது ஒன்று கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைட் பிளிங்கிங்லேயுமே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ கரெக்டாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 3-in-1 கிரிம்பிங் டூல். கிரிம்பிங் டூல் லேண்ட் கேபிள் வந்து கிரிம்ப் பண்ணுறதுக்காக, அதே RJ11 கேபிளும் சரி, RJ45 சரி, ரெண்டுத்துமே கிரிம்பிங் பண்ணுறதுக்காக, இந்த ஜாக்கை வந்து நம்ம கிரிம்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிரிம்பிங் டூல் தான் இது. ஸோ இதிலே 2 மாடல் இருக்குது, அந்த 2 மாடல்லையுமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா RJ11, RJ45 இது இல்லாமல் நிறைய கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம மேஜராக இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா RJ45 தான். RJ11 கூட ரொம்ப ரேருன்னு சொல்லலாம். RJ45 தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறது. அந்த RJ45 கேபிள் வந்து நீங்கள் கிரிம்பிங் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த டூல் வந்து உங்கள் கையில் இருக்கணும் இல்லை. ஸோ இந்த 2 டூல்ஸுமே, அந்த லேண்ட் டெஸ்டரும் சரி, இந்த கிரிம்பிங் டூலும் சரி, ஓவரால் நீங்கள் ஒரு 1000க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் கிரிம்பிங் டூலே பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400, 500 வரை இருக்குது. அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வருது. ஸோ ஒரு 1000க்குள்ளே நீங்கள் இந்த 2 டூலை வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெட்வொர்க்கிங் எல்லா வேலையுமே இந்த 2 டூல் இருந்தாலே போதும், நீங்களே முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஏதோ நெட்வொர்க் கேபிளில் ப்ராப்ளம், ஏதோ எரர் வருது, இல்லை கேபிள் கட் ஆகிடுச்சு, இல்லை கேபிள் வந்து எலி கடிச்சிருச்சு, இப்படி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இந்த 2 டூல் இருந்தாலே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கேசிங், 2-in-1 ஹார்ட் டிஸ்க் கேசிங். இது எதுக்காக யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸில் அது வந்து நெட்வொர்க்கிங். ஸோ இது வந்து சர்வீஸில் இந்த ஹார்ட் டிஸ்க்குக்காக மட்டுமே. லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் கேசிங் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து 2-in-1 ஹார்ட் டிஸ்க் கேசிங். ஓகேங்களா. இதிலே டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.5. ஓகேங்களா. 3.5 ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். SATA ஸ்லாட்டு தான் இதில் இருக்குது, ஐடி ஸ்லாட்டு கிடையாது. பழைய கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி இருக்கும், ஐடி ஸ்லாட்டு இதில் கிடையாது. ஐடி ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களால் இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ அங்கே பேக் சைடில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்ன சொன்னது போல தான் 2.5 ஹார்ட் டிஸ்க்கு. லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கும் சரி, டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 3.5 ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 6 GB ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் உங்களால் இந்த டிவைஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. இந்த டெராபைட் 2-in-1 ஹார்ட் டிஸ்க் கேசிங் பார்த்தீங்கன்னா 6 TB உள்ள ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே ஒரு 8 TB 10 TB போகிற வச்சுல இந்த டிவைஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. பட் மேக்ஸிமம் நம்ம அவ்வளோதான் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே யாருமே போகிறதில்ல, ரொம்ப ரேர்னே சொல்லலாம். ஸோ இது ஹை குவாலிட்டி மெட்டல். இது பார்க்க பார்த்தீங்கன்னா ஸோ மெட்டல் மாதிரி தெரியும், இது மெட்டல் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் இது. அதே தான் சொல்லிக்கிறாங்க. 2.5, 3.5 ஹார்ட் டிஸ்க் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். USB 2.0 போர்ட்டு தான் இதில் இருக்குது. ஓகேங்களா. 1.1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 2.0, 3.0 எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டிவைஸில் இருக்கிற போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2.0 போர்ட்டு தான் இதில் இருக்குது.
ஸோ எல்இடி இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஹார்ட் டிஸ்க் எல்இடி இண்டிகேஷனும் இருக்குது. ஸோ இந்த டிவைஸோட எல்இடி இண்டிகேஷனும் இருக்குது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அதோட எல்இடி இண்டிகேஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை பிரிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கேசிங் கொடுத்துட்றாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பவர், நம்ம சிஸ்டத்துலேருந்து இந்த டிவைஸுக்கான யூஎஸ்பி போர்ட்டு, ஸோ பவர் அடாப்டர், இந்த டிவைஸை பவர் பண்ணுறதுக்காக பவர் அடாப்டர், அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச். ஸோ இந்த இண்டிகேஷன் தான், இந்த 3 எல்இடி இண்டிகேஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸோட பவருக்கு, ஒன்று வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் எல்இடி இண்டிகேஷன். ஸோ இந்த 3 இண்டிகேஷனுமே இருக்கும். ஓகே, இப்போ உள்ளே பிரித்து பார்த்துருவோம். உள்ளே பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்டா போர்ட்டு தான் இருக்கும். இது கூட வரது பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துட்றாங்க, யூஎஸ்பி கேபிள். நீங்கள் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப் இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப் இருந்தாலும் சரி, ரெண்டுத்துமே எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க. இது எந்த சமயத்தில் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உங்கள் டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் லேப்டாப்புக்கு காப்பி பண்ணணும், லேப்டாப் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறத வந்து நான் டெஸ்க்டாப்புக்கு காப்பி பண்ணணும், இப்படி எல்லா சமயத்துலையும் சரி உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து டெட் ஆகிடுச்சு. ஸோ டெட் ஆகிடுச்சுன்னா அதில் ஒரு சில பர்சன்டேஜ் இருக்கணும். சுத்தமாக டெட் ஆகிடுச்சுன்னா இதில் டிடெக்ட் ஆகாது. ஒரு சில பர்சன்டேஜ் சொல்லி இந்த டிவைஸ் வந்து பக்காவாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான டிவைஸு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோ வச்சுருக்கிறவங்க சரி, ஏன்னா அவங்களாம் ஹார்ட் டிஸ்க் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான ஒர்த்தான டூல்னு சொல்லலாம். நீங்கள் சர்வீஸ் டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு 2-3 சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அடிக்கடி காப்பி பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லி. ஸோ இந்த 3 டூல்ஸுமே ஒர்த்தான டூல்ஸ். கால் பண்ணுங்கள் 8489011547. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம்.